ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு 2 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். 1 கப்பு தேங்காய் பால் துருவி எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். இல்லை கட் பண்ணி போட்டும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி பால் மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கட் பண்ணி போட்டு தான் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசின்றதுனால 4 டம்ளர் தேங்காய் பால் இருந்தால் போதும். ஒரு மூடி ஃபுல்லாக எடுத்ததுனால நான் ஒரு பால் மட்டும் தான் எடுத்தேன், செகண்ட் பால் எடுக்கலை. ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் நெய் போட்டு பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, ஏலக்காய், 4 முந்திரி போட்டு 2 பச்சை மிளகா, 2 ஆனியன் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வதங்கிச்சு அப்படின்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் பால் வந்துட்டு 4 டம்ளர் அளவுக்கு அதை ஊற்றி கிளக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். கலந்து விட்டுட்டு ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த அரிசியை எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு விசில் வந்துடுச்சு, எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். அரிசி வந்துட்டு நம்ம ஊற வச்சதுனால ஒரு விசில் வந்து போதுமானது. குக்கர் மூடியை திருப்பி போட்டு அடுப்பு மேலே ஒரு 10 நிமிஷம் போல் தம் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பில் சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா உதிரியான சாதம் வந்து ரெடி ஆகிடும். தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.